எபேசியர் 1:12 வாசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஹல்லேலூயா. அந்த ஒளிக்கு நம்ம பங்காளர்களா மாறபடியாக, we have to be partakers of light. அதுல நான் பங்கு பெறபடியாக I have to take part in it. ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார்? So what does God does to me? தகுதி உள்ளவனாக மாத்துகிறார். Makes me right fit person for it. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஜனங்க கிட்ட What does God do to his people? நேரடியா தேவனை டீல் வைக்கிறார். He has a direct conversation with them. நேரடியா தேவனை டீல் வைக்கிறார். He has a direct conversation now. ஹல்லேலூயா. நீ என்னோட ஒளியிடத்தில் நீ பங்காளர்களா மாறபடியாக, You have to be a partaker of my light. அதுக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதன் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். So he takes person who is fit for the யாரை place. தெரிந்து கொள்கிறாருங்க? Who is he? ஐயோ, தகுதியே இல்லாத ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு A person who is unfit for அந்த everything. மனிதன் ஆண்டவர் தகுதி He படுத்துகிறார். makes him fit for everything. நம்மள தகுதி உள்ளவர்களே அல்ல. You are not fit for anything. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாரும் தேவனுக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. Whoever sits in this presence, no one is fit for God. தேவன் நம்மள தெரிந்து கொண்டார். Since God has known us, தேவன் நம்மள தெரிந்து கொண்டு God has known us. நம்மள தகுதி He படுத்துகிறார். has made us fit for நம்மள everything. பரிசுத்தப்படுத்துகிறார். He made us holy. நம்மள நீதிமானா He made us மாத்துகிறார். righteous. வரப்போற மகிமைக்கு, For the glory of His, வரப்போற மகிமைக்கு, for the glory of His presence. ஒப்பாக நம்மள மாத்துகிறார். He is making fit for the thing. ஆசீர்வாதத்துக்கு பங்காளர்களாக, He is making a partaker of அந்த the thing. ஆசீர்வாதத்துக்கு பங்காளர்களாக, He is making a partaker of the thing. எதற்கோ பங்காளர்கள், But we are members of many other things. பன்னெண்டு பொந்துகளா For பங்காளர்கள். many other membership we are in. எதுக்கையா பங்காளர்களா For இருக்கு? what you are part in. எதுக்கு பங்காளர்களாக For இருக்கிறீங்க? which thing you are part now. கொஞ்சம் யோசனை பண்ணி Just think பாருங்க. about it. நீ எங்களிடத்தில் பங்காளர்களாக மாறுபடியாக Many people are asking, so if you want to join our membership, உங்களுடைய அன்பின் காணிக்கை ஆரம்பம் 1000 ரூபாயில இருந்து தொடங்கி 10,000 வரைக்கும். so please offer your offering of 1,000 rupees to 10,000. எதுக்கு பங்காளர்களாக? For what? To be a part. நீ தேவனோடு கூட பங்காளர்களா மாறுபடியாக, You have to be a partaker of only with Jesus. இல்ல மனிதனோடு கூட Or பங்காளர்களா? you want to join with the human beings. ஹல்லேலூயா. எதுக்கு பங்கு? For what you want to take a part? அவருடைய ராஜ்யத்துக்காக. For His kingdom. ஹல்லேலூயா. சபையில பங்காளர்களாக இருக்கணும். You have to be a part of a church. சபையில பங்காளர்களாக You have to இருக்கணும். be a part in a church. இது எங்களுடைய சபை. This is my church. இந்த சபையில நடக்கிற காரியங்கள் நாங்க தான் பொறுப்பாளி. So we are responsible for all the things done in the இதுக்கு church. நாங்க தான் பங்காளர்கள். We are the part in the church. ஹல்லேலூயா. சபைக்கு பங்காளர்களாக இருக்கணும். You have to be a part in the church. தேவனுக்கு You have பங்காளர்களாக to be a இருக்கணும். part in Jesus. வரப்போற மகிமைக்கு You have to பங்காளர்களாக be a part இருக்கணும். in the glory of அந்த His presence. பரிசுத்தத்துக்கு You பங்காளர்களாக have to be a part இருக்கணும். in holy. நீதிக்கு You have to be part பங்காளர்களாக in இருக்கணும். righteousness. ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே But ஒன்று. you need only one thing. அந்த நல்ல பங்கை நம்ம தெரிந்து You கொள்ளணும். have to choose a good part. ஆமென். அந்த பங்கு That part will be. தேவனிடத்தில் இருக்கணும். It's with God. உன்னுடைய பங்கு யார்கிட்ட இருக்கணும்? Your part should be with whom? தேவனிடத்தில் It இருக்கணும். should be with God. ஹல்லேலூயா. உன் ஷேர் யார்கிட்ட இருக்கணும்? Whom does your share should be? அவர்கிட்ட It இருக்கணும். should be with God. உன் பிசினஸ் யார்கிட்ட இருக்கணும்? Your business should be with. அவர்கிட்ட It should be இருக்கணும். with Him. ஹல்லேலூயா. உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய தீர்மானம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கணும்? All your actions and decisions அவர்கிட்ட should be with Him. இருக்கணும். நீ அவரை கேட்டு செய். You have to ask Him and அவரை do. கேட்டு செய். Ask Him and then அவரை proceed. கேட்டு நடு. Ask Him and walk. நீ அவரோட கூட பேசு. Talk with Him. அவர் உன்னோட கூட Then பேசுவார். He'll talk with you. அவர் உன்னை He நடத்துவார். will guide you. அவர் உன்னை He will பலப்படுத்துவார். strengthen you. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஏவார். Holy Spirit will talk to you. சபையில ஏவார் உங்களோட கூட Holy பேசுவார். Spirit will speak in church with you. ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் ஏவார். He'll talk to you to be prayed. ஒருத்தருக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுவார். He'll teach you for whom you have to pray. அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக. You have to listen to His voice. இங்க போன ஆண்டவர் சொல்லுவார். God will say you have to go இங்க here. போவாதன் என்று ஆவியானவர் சொல்லுவார். The Holy Spirit will teach you that you should not go here. ஹல்லேலூயா. ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும். You have to listen to the Holy Spirit voice. சபையே, Church. இந்த நாட்கள் ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக. These days you have to listen to Holy Spirit நாம் voice. ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறதை விட்டு But we are living, we are not giving ear for எப்ப it. மனுஷனுடைய சத்தத்தையே கேட்டு Always listening to the human's voice. சபைக்கு வந்த ஊழியக்காரருடைய சத்தம். If you come to church, we are hearing pastor's voice. ஓ, ஊழியக்காரர் மூலமா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? Are you listening God's word through pastor? இல்லையே. No. தேவனுடைய சத்தத்தை கேட்பதில்லை. Because you are not hearing to the word of the Lord. ஆண்டவருடைய சத்தம் கேட்காதபடி என்னுடைய செவி மந்தமாய் இருக்கிறது. I've gone dumb that I've got deaf because I'm not hearing God's word. தேவனுடைய சத்தம், அவருடைய வார்த்தை கேட்காதபடி என் ரெண்டு காதுகள் அடிபட்டு இருக்கிறது. My both ears are deaf because I can't hear word of God. எதுக்குனாலும் ஆலோசனை மனிதர்களை கேட்கிறோம். Whatever counseling you need, they ask humans. ஆமென். ஆலோசனை யாரை கேட்க போறோம்? Whom we are going for counsel. பெரியவங்களை கேட்க போறோம். Always for the elder people. பெரியவங்க கரெக்ட்டா சொல்லுவாங்க. Because elder people will say the right path. சொல்லுது. The Bible says. அந்த பெரியவங்க ரட்சிக்கப்படலனா Those elder people who are not saved. ஆலோசனை கேளாமல். Then you should not listen to the people counseling. தேவனுடைய ரட்சிக்கப்படாதவருடைய ஆலோசனை. God's people should never listen to the counsel of non-saved people. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை கேளாமல். You should. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை கேளாமல். The holy people, you should not hear to the holy people's voice. பாவிகளுடைய ஆலோசனை கேட்கிறது. But they are listening to the sinful people words. ஹalleluya. ஹalleluya.
வேதம் சொல்லுகிறது Bible says, பரிசுத்த ஆவியானவர் Holy Spirit, நடத்துகிறார் ஒவ்வொரு மக்களையும். He guides each and every person யாருக்கு பங்காளர்? to be a part of whom? யாருக்கு To be a பங்காளர்? part of whom? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். Holy Spirit teach you. எல்லாத்தையும் ஆண்டவர் பேசுவாருங்க. Everything God will speak to you. ஆனா எல்லாம் பேசுறது கேட்பாங்க பாருங்க. But they listen to everything what God speaks. சில பேர் ஆண்டவர் இது பேசினார் அது பேசினார். Some people will say God has spoken this, that. ஆனா சில சமயத்துல ஆண்டவர் கொடுக்கபடியா ஏவார் பாருங்க. But sometimes God will teach you to give. ஆனா அப்போ இது ஆண்டவர் பேசுறது. Then that time they'll say it's not spoke by God. ஹalleluya. எல்லாத்துக்கும் ஆவியானவர் பேசுவார். Everything only Holy Spirit அவர் speaks. இருதயத்தை பாரப்படுத்துவார். But he will teach you how to proceed with your சில heart. சமயத்துல உனக்கு தூக்கம் போய்டும் நைட்ல. Sometimes at the night you will be not having a good sleep. உட்காருவே. You will be sitting. வெறுப்பா இருக்கும். வெறுப்பா இருக்கும். You will be having some sorrowness. அப்ப ஜெபிக்கணும் நீங்க. Then you have to pray for it. நல்லா தூக்கம் போயிடுச்சு. You may think what I don't get sleep now. ஆண்டவர் உன்னை பாரப்படுத்துகிறார். Because God is teaching you something. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. He is teaching you some situation going to ஏதோ happen. நடக்க போகுது. Something is going to happen. உன்கிட்ட ஆண்டவர் நேரடியாக தொடர்பு God will speak to you directly now. ஹalleluya. பாரப்படுத்துகிறார். Well, teaches you. அப்ப ஜெபிக்கணும். Then you have to pray for it. இவங்க உணர மாட்டாங்க. But these people doesn't listen. அப்ப மறுபடியும் போன் ஆன் பண்ணி இவங்க போன்ல நோண்டிட்டு இருப்பாங்க. Again they'll be using the phone. சில பேர் போன்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண டைம் போட்டுருப்பாங்க பாருங்க. Some people in mobiles there is a graph which how much people use it. நான் அதெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணுவேன். I'll be checking that. எவ்வளவு நேரம் வரைக்கும் நோண்டி நிச்சு போன்? So how much time you have spent for each and everything in the phone? 3 மணி வரைக்கும். It says till 3 p.m. பிரசலான் ஆண்டவர் உனக்கு போன் நோண்டறதுக்காக உன் தூக்கத்தை எடுக்கல. God doesn't take your sleep for using the mobile. நீ ஜெபிக்கபடியாக. Since you have to pray. நீ ஜெபிக்கபடியாக. Since you have to pray. அவர் பாதத்தை பிடித்துக் கொள்ளபடியாக. Since you have to hold on to his feet. ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. Some situation is going to happen. ஆண்டவர் உன் தூக்கத்தை எடுத்து உன்னை God has taken your sleep and is waking you up. ஆவியானவர் எழுப்புகிறார். Holy Spirit wakes you up. ஆனா உணர்வில்லாத ஜனங்கள். But since they don't have an understanding. ஏசாயா சொல்லுகிறார். Isaiah says. ஐயோ இந்த உலகத்துல. In this world. இந்த மாடு வளர்க்கறாங்களே மாடு. Those who graze a cow. அந்த மாடு தன் எஜமானனை கூப்பிடும்போது அந்த எஜமானுடைய சத்தத்தை கேட்குமா? When the owner of the cow calls him, the cow listens to him. கழுதைக்கு தெரியுமா கழுதை? You know the donkey. அதுக்கு வழி தெரியுமா? It knows the way. என் எஜமானன் என்னை எந்த வழி நடத்துவார் என்று தெரியுமா? It knows the way where does his owner takes. மேல மூட்டைகளை போட்டு விட்டா அது பாட்டுக்கு அங்க இருந்து நேரா வீட்டு வாசப்படிட்டு வந்து. So if his owner loads the donkey knows the right way. வேதம் சொல்லுது என் ஜனமோ. But the Bible says my people. My people. என் ஜனமோ. My people. அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். They don't have a proper understanding and wisdom to listen to my word. They don't have the proper understanding. உணர்வே இல்ல. They don't have a feeling. ஆவியானவர் பேசுகிறது உணர்வில்ல. They don't have a feel of what Holy Spirit speaks. பேசுகிறார் உணர்வில்ல. They don't have the feel of God speaks. தேவன் நடத்துகிறார் உணர்வில்ல. They don't have God's guidance. அவருடைய சத்தத்தை கேட்க மனமில்ல. They don't have will to listen to the word of God. பிரசலான் உணர்வில்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So they are living without a feeling. தேவையானது ஒன்றே ஒன்று. But you need only one thing. அவருடைய பாதம். His feet you need. நீ அவர் பாதத்தை பிடித்து When you hold on to his feet. ஆண்டவர் உன்னை அருமையா நடத்துவார். God will guide you perfectly. ஜெபத்தை கேட்பார். Listen to your prayer. உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். He'll give answer to your prayer. ஹalleluya. வசனம் சொல்லுது பாருங்க. Bible says. எபிரேயர் 12:10. Hebrews chapter 12:10. எபிரேயர் 12:10. ஹalleluya. எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு தலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவராக பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார்கள். ஹalleluya. இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாங்கள் அம்மாங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கொஞ்ச காலத்துக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க? டிசிப்ளின்காக என்ன பண்ணுவாங்களா? பேசுறியா? In this world, father and mother teach their children about the discipline. Telling, don't lie. போய் பேசுறியா? என்ன பண்ணுமா? So what they will do now? போய் பேசினா? If the children lie. இது பாரு இந்த வயசுல நான் போய் பேசி பாரு. The parents will say, see how beautifully he speaks lies. நீ பொழிச்சுக்குவ. Then we'll say he can live in the world. அப்படி சொன்னா அந்த புள்ள உருப்படுமா? So if we say like this, whether the children learn discipline or what? டியூஷனுக்கு வராங்க பாருங்க பிள்ளைங்க. You see, many children come to the tuition here. பொண்ணு இவ்வளோண்டு தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்கு ஒரு பொண்ணு. One girl is so much, one span. இது எப்படி காமி? இவ்வளோ தான் இருக்கு ஒரு பொண்ணு. Only one span of girl is now. LKG படிக்குது. She studies LKG. நேரா வரோம். She comes directly. கரெக்டா டியூஷன்லாம் முடிச்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு பேக் வச்சிட்டு After finishing the tuition, she goes to the home and keeps his bag. ஸ்லிப்பர் வீட்ல விட்டு She keeps her slipper in home. நேரா இங்க வந்து She'll come to the church. ரொம்ப பக்தி மாதிரி சர்ச்ல உட்காரும் புதன்கிழமையில. She'll be sitting on the church with a very faithfulness on Wednesday. பாதியில ஏஞ்சி போவோம். In middle of the service, she'll go out. அது எந்த ஸ்லிப்பர் பிடிச்சிக்குதோ அது சைஸ்க்கு போட்டுன்னு போயிடும். Whichever slipper she likes, she wears it and she goes to home. போட்டுன்னு போய் வீட்ல ஒளிச்சு வச்சுக்கும். So she'll take those slippers and keep it in her home. கேமரால கண்டுபிடிச்சோம். So we saw in the camera. அவங்க அம்மா கூப்பிட்டு காமிக்கிறோம். So we
showed them to the ஆனா parents. இந்த பொண்ணு சில்வர் வீட்டுக்கு எத்தனை வரல? But they are informing that this child doesn't bring the slippers to the home. அத கேளு, திருடுனியா? Then I started to ask, திருடுன. did you steal? Yes, she said. எத்தனை வரியா? I asked whether you will bring it back. வர மாட்டேன். She said, I'll not bring it back. சிரிச்சினே தான் சொல்லும். But she's smiling and informing this. கீரை கிளிந்தாங்க அன்னைக்கு. They were using some அது cooking. டியூஷன் முடிச்சு போகும்போது சொல்லி எனக்கு கொஞ்சம் கீரை கொடு எங்க வீட்டுக்கு. After finishing the tuition, she's asking some greeneries for her home. கொஞ்சம் கீரை கொடு. நான் சொன்னேன் இது இது என்ன கீரைன்னு தெரியுமா? So I asked her, you know what type of greenery this? மொழிக்கல. You don't know what type of greenery. ஃபேமிலி யோசிக்கிறேன். But right now you're thinking about your family. பாருங்க, ஞானம் பெருகுது. See, the wisdom is developing for the children. இந்த உலக ஞானம் பெருகுது. Worldly wisdom is developing for the children. பேசல? அவங்க கிட்ட திறமை பெருகுது. உலகத்துக்கான திறமைகள் More பெருகுது. talent have been increasing day by day. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்க நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது இல்ல. But we are not teaching for our children how to hear the God's voice. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி We are not கொடுக்கணும். teaching the fear of the Lord for them. ஆமென். பேசல? அப்ப பிற்காலத்துல என்ன ஆவாங்க? So coming days, what happens? அந்த பிள்ளைகள் என்ன ஆவாங்க? What happens to them? நீ 1000 ரூபாய் குத்தினா If you give 1,000 rupees, நீ உனக்கு மாசம் நான் 150 ரூபாய் கொடுப்பேன். monthly I'll give 150 rupees for you. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தினா If you give 1 lakh rupees, மாசம் 15000 கொடுப்பேன். I'll give 15,000 rupees to you. இப்படி சொல்லி Like informing like this. அந்த கோடி சுருட்டி They have taken so many crores. ஓடி போயிடுவாங்க. They'll run away. பெரிய திருடனா மாறிடுவாங்க. They'll be as a big stealer now. ஏன்னா சின்னதுல நம்ம என்கரேஜ் பண்ணோம் பாருங்க. Because since we have encouraged in the childhood, சூப்பரா திருடுற. you're stealing very good. சூப்பரா போய் You're பேசுற. stealing very, you're having a good life. அது பண்ற அந்த திருட்டுத்தனத்துக்கு நம்ம வெச்சிக்கிறோம் பாருங்க. So when you motivate them for whatever the stealing, பெல்ட்ல வாங்கி இருந்தா அது செய்யமா. so if you give a good shot on the belt and the stick, it will not do again. அதான் இங்க வசனம் சொல்லுது. That's what the Bible says. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். The fear of the Lord. ஹalleluya. அவருக்கு பயப்படணும். You have to have a fear for him. இந்த உலகத்துல யாருக்கு பயந்தாலும் பயப்படலாம். In this world, if you fear for whomever or not, ஒருவர் இருக்கிறார். there's only one person. ஒருவர் There இருக்கிறார். is only one. அவருக்கு நீ You பயப்படணும். have to have fear for him. பேசலாம். அவருக்கு பயப்படணும். You have to have fear for him. அவர் உன் இருதயத்தை ஏவார். He will talk to your heart. சொல்வாருங்க. He will inform you. ஆண்டவர் பேசுவாருங்க. God will speak to you. ஆண்டவர் இங்க இருந்து பேசும்போது God speaks from your heart. இங்க இருந்து ஒன்னு சொல்லும். From your mind there is a voice. நோ 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 நோ. Don't do this. செய்யாதே செய்யாதே. Don't do this. பண்ணாதே பண்ணாதே. Don't do that. இது என்ன? What is the mind voice? என்னங்க இது? சிந்தனையம். Your மாம்சம். So whatever your brain says is the flesh. இங்க இருந்து பேசுறது Whatever your heart talks is your soul. ஆவியானவர் சொல்றார். Holy Spirit says to you, இது தப்பு. this is wrong. இது சொல்லும். The mind says, no, that is right. இது சொல்லும். Heart says, வேணா. don't do that. இது சொல்லும் வேணும். And the mind will say, we need that. ஜெயிக்கிறது யார் தெரியுமா? You know who does wins here? Your mind. நீ ஆவுதா உங்களுக்குள்ள? Have you felt this anytime? என்னைக்கு இத்த வின் பண்ண விட்டுருக்கீங்களா? In any situation, does your heart won on mind now? என்னைக்குனா நீங்க உள்ள சொல்றத நீ கேட்டு பாரு, ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். Whenever you listen to what your Holy Spirit says in your heart, you'll have happiness. இந்த உள்ளம் சொல்லும். Your heart says, உன்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குப்பா. you have only 100 rupees. அவன் ரொம்ப பசியா இருக்கறா. The person is very hungry now. வாங்கி கொடு. Buy something. இது சொல்லும். But your mind says, இருக்கறதே 100 ரூபாய் தான். you have only 100 rupees. அத நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன பண்றது? If I give that 100 to him, what shall I do? அதெல்லாம் முடியாது. I can't do anything now. இத சொல்லி நம்ம போய்டுவோம். So we listen to the brain and we go. இது சொல்லாம செஞ்சு பாரு. But if you do what the heart says, பெரிய சந்தோஷம். you'll be having a great happiness. ஐயோ ஒரு பெரிய சந்தோஷம். You'll be having a great happiness. ஏதோ ஒரு பெரிய நல்லது செய்தது போல உனக்கு ஒரு ஃபீல் உண்டாகும். You'll be having a feel that you have done a very good ஒரு thing. பெரிய நல்ல விஷயம் பண்ணி இருக்கறேன். Because you have done so many good things. விஷயம் பண்ணதால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So doing this thing, I'm very happy now. ஆனா இத கேட்டு நீ போய் பாரு. But if into your mind, உனக்குள்ள அந்த ஒரு கில்ட்டி இருந்தே you'll be having a guilty feeling in your heart. ஹalleluya. இத மாம்சமும் ஆவியும் போராடுது நமக்குள்ளவே. That is a battle between the Holy Spirit and the flesh. நீ எந்த சத்தத்தை கேக்குற? Whose voice are you listening now? தேவையானது ஒண்ணே You ஒண்ணு. need only one thing. தேவை ஒண்ணுதான். You need only one thing. நம்ம அதை விட்டுறோம். But we are living that. நம்ம அதை விட்டுறோம். We are living that. இங்க சொல்லுது சிட்சையின் மூலமாக. It says through punishment. என்னங்க? பாருங்க வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி ஆ. கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். ம். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ம். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். சில சமயத்துல உங்களுக்கு பிரச்சனைகள், Sometimes you have problems. சில சமயத்துல ஆண்டவர் அடிப்பார். Sometimes God will punish you. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? Then what we are going to think about that? எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு. I had trouble. எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு. I had problems. ஐயா போய் நான் கோயிலுக்கு போக மாட்டேன். Now I'll not go to the church. ஆனா ஆண்டவர் எதுக்காக உன்னை சிச்சார்? What is the purpose God punished நீ you? காலம் காலமாக தேவனோட கூட சஞ்சரிப்பதற்காக. Because through years you have to live unto God. நீ ஆண்டவரோட கூட நடப்பதற்காக. You have to walk with God. உன் நன்மைக்காக தேவன் சிட்சிக்கிறார். For your benefit, God has punished you. ஆனா அந்த சிட்சை நம்மனால பொறுத்துக்கொள்ள But we முடியாது. can't bear the punishment what God அந்த gives. சிட்சையில நம்ம நிலைத்திருக்க We முடியாது. can't bear the punishment what the Lord gives now. நம்ம வேண்டாம் இதுல இருந்து நான் ஓடி போணும். We are thinking we don't need this. We want to run from here.
ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஓடி போனோம். We leave on to the Lord's presence and we run away. காயினை போல ஓடி போனோம். We have to run away from the presence. அப்ப ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிறார், Similarly, when Cain runs from காயினே the, பாவம் உன் வாசப்படி அறையா படுத்திருக்கு. then Lord informs him that there is a sin lying on your doorstep. பாவம் எங்க தூரம் இல்ல, You don't have sin somewhere உன் else. வாசப்படிக்கிட்டே இருக்கு. It is on the doorstep. ஆனா இன்னைக்கு நான் But சொல்லுவேன், today I am informing you that பாவம் இன்னைக்கு என் பாக்கெட்ல இருக்கு. sin is today we have in the pocket இன்னைக்கு itself. பாவம் என் ஜோப்ல இருக்கு. Sin is in the pocket in my job. அதான் என்னுடைய That is செல்போன். called my mobile phone. அவ்வளவு ஒரு ஆபத்தான காலத்துக்கு வந்திருக்கிறோம். Such a dangerous situation we are living in. அவ்வளவு ஒரு ஆபத்தான காலத்துல நம்ம வாழ்ந்து Such a கொண்டிருக்கிறோம். dangerous situation we are living in. எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறான்? To which we are going இந்த or guiding உலக us. ஆசை பாசைக்கா? Are you lagging இந்த behind the உலக worldly pleasure? இச்சைக்காகவா? Are you living for the worldly இந்த pleasure? உலகம் சுகத்துக்காகவா? Are you living for the worldly இந்த restlessness? உலக ஆசீர்வாதத்துக்காகவா? Or for the worldly blessings you are running behind? இல்ல தேவனுக்காகவா? Or for running behind the Lord? ரெண்டு மார்க்கம், You have two paths. ரெண்டு வழி. You have two ways. இது நீதான் You have to தேர்ந்தெடுக்கணும். choose the right way. ஜீவனுக்கு போற வழி One is to the life. இடுக்கமானது, Very narrow path. கஷ்டமானது. Very troublesome path. நீ அதை கடந்து போகத்தான் வேணும்.